வெல்கம் டு வாங்க கற்கலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃப்ரிக்ஷன் ரிலேட்டடான ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு பண்ணலாம். இன்றைக்கி நடத்தக்கூடிய இந்த ப்ராப்ளத்துக்கான பிடிஎஃப் ஃபைல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை நீங்கள் எழுதி வச்சுட்டு கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த ப்ராப்ளம் தெளிவாக புரியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. வாங்க இன்றைக்கி வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ப்ராப்ளம் ரீட் பண்ணலாம். Two particles P and Q, each of weight W on two equally rough inclined planes CA and CB of the same height, placed back to back or connected by a light string which passes over the smooth top edge C of the planes, show that if the particles are on the point of slipping, the difference of the inclination of the plane is double the angle of friction. இவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ ப்ராப்ளமில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டூ பார்ட்டிகல்ஸ், ரெண்டு பார்ட்டிக்கல் எடுத்துக்கிட போகிறேன். ஒன்று பி அண்ட் இன்னொன்று கியூ. ரெண்டுமே எப்படி இருக்குது அப்படின்னா ஒரே வெயிட் தான், சேம் வெயிட். ஓகேவா? வெயிட் டபிள்யூ ஆன் டூ ஈக்குவலி ரஃப் இன்க்ளைன் பிளேன்ஸ். ஓகேவா? ரெண்டு சமமான ரஃப் இன்க்ளைன் பிளேன் எடுத்துக்கிட போகிறேன். ரஃப் பிளேன் அப்படிங்கிறதுனால இதில் கண்டிப்பாக ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும். ஓகே, ரஃப்ங்கிறது ஸ்மூத்துங்கிறதுலாம் மென்ஷன் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, ரஃப் பிளேன் அப்படின்னா அதில் ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகும், அண்ட் ஸ்மூத் பிளேன் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஆக்ட் ஆகாது. அப்படிங்கிறதுக்காண்டி தான் ரஃப் பிளேன் அப்படி சொல்கிறாங்க. ரஃப் இன்க்ளைன் பிளேன் ரெண்டு இதுன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஒன்று சிஏ அண்ட் இன்னொன்று சிபி. அப்போ இது ரெண்டுமே மீட் பண்ணக்கூடியது என்னது? சிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணும். ரெண்டு ரஃப் பிளேன் இருக்குது, ரஃப் இன்க்ளைன் பிளேன் இருக்குது. ஓகேவா? ஆஃப் த சேம் ஹைட், பிளேஸ்ட் பேக் டு பேக் or connected by a light string. ஓகே, இந்த ரெண்டு வெயிட்டு சொன்னாங்கல்ல, அந்த ரெண்டு வெயிட்டுமே ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம் பேக் டு பேக். ஓகே, அதாவது இந்த சைடு பின்னாடி கட்டியிருந்தோம் அப்படின்னா இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று பிடிச்சி இழுத்துட்டு இருக்க மாதிரியான ஒரு கனெக்டில் கட்டியிருக்கோம். எதை யூஸ் பண்ணி அப்படின்னா லைட் ஸ்ட்ரிங்கை யூஸ் பண்ணி, விச் பாசஸ் ஓவர் ஏ ஸ்மூத் டாப் எட்ஜ் சி. இந்த கிணத்துலலாம் தண்ணி இறைக்கிறதுக்கெலாம் ஒன்று பார்த்துருப்போம் தெரியுமா? கிணத்துல நீங்கள் தண்ணி இறைக்கும் போது நம்ம அப்படி இழுக்க கயிறை இழுக்க அந்த ஒரு இது ஸ்க்ரோலாகி வந்துக்கிட்டே இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு இதை நம்ம இதில் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு பிளேனும், இந்த ரெண்டு இன்க்ளைன் பிளேனும் மேலே மீட் பண்ணுமா? ஸோ சிங்கிற பாயிண்டில் மீட் பண்ணுதா? ஸோ அந்த சிங்கிற பாயிண்டில் அந்த மாதிரி ஒன்று வச்சு ஒரே ஸ்ட்ரிங்கு தான், இந்த சைடு ஒரு வெயிட் இருக்குது, இந்த சைடு ஒரு வெயிட் இருக்குது. ஸோ உங்களுக்கு பிக்சர் பார்க்கும்போது நல்லா புரியும். ஸோ அந்த ரெண்டு வெயிட்டையும் உங்களுக்கு என்ன செஞ்சுட்டு இருக்க மாதிரி, ரெண்டு வெயிட்டையும் அந்த ஸ்மூத் எட்ஜ் வழியோடு அந்த ஸ்ட்ரிங் பாஸ் ஆகுது. இந்த ரெண்டு வெயிட்டையும் அது மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. ஆஃப் த பிளேன்ஸ். அடுத்தது ஷோ தட் இஃப் த பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆன் த பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங். ஓகே, ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குது, பி கியூ அண்ட் ரெண்டு பார்ட்டிக்கல் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு பார்ட்டிக்கலும் பாயிண்ட் ஆஃப் ஸ்லிப்பிங்கில் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட்டிங்கில் இருக்குது. லிமிட்டிங்கில் இருந்துச்சு அப்படின்னா என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன். ஓகே, டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு இன்க்ளைன் பிளேன் கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு இன்க்ளைன் பிளேனும் ஹரிசன் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வேறையாக இருக்கும். ஸோ அந்த ரெண்டு இதுவும் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னா டபுள் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம எப்போவுமே ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? லேம்டா இஸ் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் படிச்சிருக்கோமா? அப்போது அந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் த பிளேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் என்னவாக இருக்கும் அப்படி சொல்லணுமா? 2 லேம்டான்னு சொல்லணுமா? டபுள் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா 2 லேம்டான்னு சொல்லணுமா? ஸோ உங்களுக்கு படத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப தெளிவாக புரியும், அண்ட் சொல்யூஷன் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதுதான் படம். என்ன சொன்னோம்? கணக்கில் என்ன சொல்லியிருந்தாங்க? ரெண்டு ஸ்மூத். அப்போ கணக்கு பாருங்கள். டூ பார்ட்டிகல்ஸ் பி அண்ட் கியூ ஆஃப் ஈச் வெயிட் டபிள்யூ. ரெண்டுமே டபிள்யூ ரஃப் இன்க்ளைன் பிளேனில் இருக்குது. ஒரு பிளேன் சிஏ, இன்னொன்று சிபி ஆஃப் சேம் ஹைட், பிளேஸ்ட் பேக் டு பேக் ஆர் கனெக்ட் பை அ லைட் ஸ்ட்ரிங் விச் பாசஸ் த ஸ்மூத் டாப் எட்ஜ் சின்னு சொல்லியிருந்தாங்களா? ஸோ ரெண்டு இன்க்ளைன் பிளேன், ஒரு இன்க்ளைன் பிளேன் என்னது? சிஏ, இன்னொரு இன்க்ளைன் பிளேன் என்னது? சிபி. இது என்னது? ஹரிசாண்டல் லைன். ஹரிசான் கூட மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் இதுவும் வேறு இன்க்ளைன் பிளேனுங்கிறதுனால இது மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம். இந்த இன்க்ளைன் பிளேன் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளை பீட்டான்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். தென் பிங்கிற பார்ட்டிக்கலை இந்த இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கேன். கியூங்கிற பார்ட்டிக்கலை இந்த இன்க்ளைன் பிளேனில் வச்சுருக்கேன். இது ரெண்டுமே ரஃப் அப்படிங்கிறதுனால எனக்கு ஃப்ரிக்ஷன் வேறு ஆக்ட் ஆகும். தென் ஒரு இதை நான் வச்சேன் அப்படின்னா அதுக்குள்ள வெயிட் எனக்கு
பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள வெயிட் வந்து எனக்கு பெர்பெண்டிகுலராக ஆக்ட் ஆகிருக்கு. ஸோ ரெண்டுக்குமே வெயிட் டபிள்யூ அப்படின்னு தான் சொல்லி எடுக்க சொன்னாங்க. ஸோ அப்போ இந்த வெயிட்டும் எனக்கு டபிள்யூ தான், எனக்கு இந்த வெயிட்டும் டபிள்யூ தான். அடுத்து என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு லைட் ஸ்ட்ரிங்கை வச்சு கட்டியிருக்கோன்னு சொல்லி சொன்னாங்களா. ஸோ அந்த லைட் ஸ்ட்ரிங்கு வச்சு இந்த கட்டியிருக்கேனா. ஸோ இதோட பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்கள், பேக் டு பேக் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதை பார்க்காதீங்க, இந்த ஏரோனை வேறு ஒரு இது கண்டி போட்டிருக்கேன். ஸோ இங்கே ஆரம்பித்து இதோட பேக் வரைக்கும், இங்கே ஆரம்பித்தோம் அப்படின்னா இதோட பேக் வரைக்கும், இதுவும் இதுக்குள்ளே பேக் தான், இது ஃப்ரண்ட் பொசிஷன், இது ஃப்ரண்ட் பொசிஷன். ஸோ பேக் டு பேக் அப்படின்னா இதில் ஆரம்பித்து இது வரைக்கும் கட்டியிருக்கோமா. ஸோ ரெண்டையும் ஒன்று பிடிச்சி கட்டி வச்சுருக்கோம். இது ஒரே ஸ்ட்ரிங் தான், இது வேறு ஸ்ட்ரிங் கிடையாது, இதில் இப்படி ஸ்க்ரோல் ஆகி போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னாலே இதில் என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா டென்ஷனுங்கிறது ஆக்ட் ஆகும். ஸோ இதில் டென்ஷனுங்கிறது எங்கே ஆக்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ டென்ஷனுங்கிறது இங்கே ஆக்ட் ஆகும். பிகாஸ் இந்த ஸ்ட்ரிங்கை நான் இங்கே ஸ்ட்ரிங்கை வந்து இங்கே கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா இது இங்கே இழுக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எனக்கு டென்ஷன் இங்கே ஆக்ட் ஆகும். அதேமாதிரி ஸ்ட்ரிங்கை இந்த இடத்துல நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா எனக்கு மேலே ஆப்போசிட் டைரக்ஷனில் எனக்கு டென்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ மேலே ஆக்ட் ஆகிருக்கு. அடுத்தது ஸ்மூத் டாப் எட்ஜில் தான் அந்த மாதிரியான ஒரு இதை வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல டாப் எட்ஜில் சிங்கிறதுல வச்சுருக்கோம். வேறு அடுத்து என்னதெல்லாம் சொன்னாங்க, இதில் இவ்வளோ தான் நம்மளுக்கு கணக்கில் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம சாதாரணமாகவே இந்த கணக்கை மாற்றிடலாம். பிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ பிங்கிற ஒரு பாயிண்டில் ஒரு ஃபோர்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு வெயிட்டு வெர்டிக்கலாக ஆக்ட் ஆகும்னு சொல்லியாச்சு. இன்னொன்று என்ன ஆக்ட் ஆகும் அப்படின்னா நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அந்த நார்மல் ரியாக்ஷன் ஆர்னு சொல்லி எடுத்துக்கிடலாம். நெக்ஸ்ட் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா கியூங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே வச்சுருக்கோம். ஸோ அப்போ கியூங்கிற ஆப்ஜெக்ட் இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா அதில் ஒரு நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆகும். நம்ம எப்போவுமே நார்மல் ரியாக்ஷன் ஆர்னு சொல்லி எடுத்து பழகிட்டோம். இதுக்கடுத்து வரக்கூடிய கணக்கிலலாம் 2 ஆப்ஜெக்ட் 3 ஆப்ஜெக்ட்லாம் வரும். ஸோ அப்போ நம்ம தகுந்த மாதிரி மாறி மாறி எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இங்கே நான் ஆர்னு எடுத்துட்டேன். அப்போ இதுக்குள்ள நார்மல் ரியாக்ஷனாக நான் எஸ்ன்னு சொல்லி வச்சுக்கிட்டேன். ஓகேவா? ஸோ இங்கே நார்மல் ரியாக்ஷனாக நான் என்னென்னு எடுத்துக்கிட்டேன், எஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். ஓகே, படத்தில் உள்ள எல்லாமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. இன்னும் ஒன்றே மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. என்ன பண்ணலை அப்படின்னா இந்த மியூஆர் அப்படிங்கிறதும் இந்த மியூ எஸ் அப்படிங்கிறதும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, அதை மட்டும் நம்ம எக்ஸ்பிளைன் கடைசியாக பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்னெல்லாம் பண்ணோமோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிடுவோமா. லெட் ஆல்ஃபா அண்ட் பீட்டா பி த இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன் சிஏ அண்ட் சிபி. ஆல்ஃபாங்கிறதும் பீட்டாங்கிறதும் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன், சிஏங்கிறதுக்குள்ள இன்க்ளினேஷன் அண்ட் சிபிங்கிறதுக்குள்ள இன்க்ளினேஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்னது, ஆர் அண்ட் எஸ்பி த நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் த பிளேன். எஸ், ஆருங்கிறது இந்த இதோட நார்மல் ரியாக்ஷன், எஸ்ங்கிறது இதோட நார்மல் ரியாக்ஷன். ஓகே, அப்போ ஆர் அண்ட் எஸ்பி த நார்மல் ரியாக்ஷன் ஆஃப் த பிளேன் சொல்லி கொடுத்துட்டாங்க. டிபி த டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். டீங்கிறது டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங். இது ஒரே ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுனால நான் டீன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு ஸ்ட்ரிங்காக இருந்துச்சுன்னா நம்ம T1 T2 எடுத்துருக்கலாம். பட் இது ஒரே ஸ்ட்ரிங். ஸோ டீங்கிறது டென்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரிங் சொல்லி எடுத்திருக்கேன். அடுத்து மியூ பி த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன். நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்தாச்சு. மியூங்கிறதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சொல்லியிருப்போம். இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த கணக்கில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷனை பற்றி எதுவும் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா ரெண்டு இதுக்குமே இந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் சரி இந்த பிளேனுக்கும் சரி இந்த பிளேனுக்கும் சரி ஒரே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் தான் இருக்குது, அதாவது மியூ தான் இருக்குதுன்னு அர்த்தம். இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸில் இதுக்கடுத்தது லேடர் வச்சு உள்ள சில ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா மியூ அண்ட் மியூ டேஸ் அப்படி சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பிளேனுக்கும் வேறு ஃப்ரிக்ஷன் வேறு என்ன கொடுத்துருப்பாங்க, வேறு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அதுக்கு வேறு மாதிரி மாறும். இதில் வந்து விச் இஸ் த சேம் ஃபார் போத் பிளேன். எனக்கு வந்து இதில் வந்து ஃப்ரிக்ஷனை பற்றி மென்ஷன் பண்ணலை அப்படிங்கிறதுனால ஃப்ரிக்ஷனுங்கிறது ரெண்டு பிளேனுக்கும் போத் அது சேமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த பாயிண்ட்டு கீழே இழுக்கு ஸ்லிப்பிங்கில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களா, பிங்கிறதும் கியூங்கிறதும் ஸ்லிப்பிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஸ்லிப்பிங் டவுனாக இருக்கலாம், ஸ்லிப்பிங் அப்பாக இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்துக்கிட்ட போகிறேன் அப்படின்னா அந்த பிங்கிற இந்த பாயிண்ட் வந்து ஸ்லிப்பிங் டவுனில் இருக்குன்னு வச்சுக்கிடுவோம். ஓகேவா, ஸ்லிப்பிங் டவுனில் இருக்குது அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெயிட் அப்படின்னு செய்யும் கீழே இறங்கும். ஸ்லிப்பிங் டவுனில் இருக்குது அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கும். ஸோ இது கீழே இறங்குனுச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஏன்னா இது ரெண்டையும் நான் ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்கேன்னு தான் மீனிங்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டு கயிறு இருக்குப்பா, ஒரு கயிறை வச்சு நான் கட்டியிருக்கேன். இது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிளேனில் இறங்குனுச்சு அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறும். ஏன்னா ஒரு கயிறு வச்சு நம்ம கட்டியிருக்கோம். இது நீங்களே கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே கொஞ்சம் நல்லாவே புரியும். ஸோ நம்ம ஒரு மரத்துலேயே நம்ம ஒரு இதை கட்டியிருப்போம், ஒரு கயிறு தொங்குது, ஒருத்தங்க கூட கொஞ்சம் வெயிட்டாக உள்ளவன் இருக்கான் அப்படின்னா இந்த சைடு அவன் ஒரு பிடிச்சி ரொம்ப இப்போது ஃபோர்ஸாக பிடிச்சி இழுக்கான்னு வச்சுக்கோமே, இது கொஞ்சம் இறங்குது. இது நம்ம கொஞ்சம் ஒரு கயிறை பிடிச்சி ரெண்டு சைடாக அப்படி தொங்குது ஒரு மரத்தோட கிளையில். ஒரு சைடு நம்ம இழுத்தோம் அப்படின்னா இன்னொரு சைடு ஒரு சின்ன பையன் பிடிச்சிட்டு நிற்கும் அப்படின்னா அவனையும் சேர்த்து தூக்கும். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி தான் இந்த சைடு இந்த வெயிட் இறங்குது அப்படின்னா இந்த வெயிட் என்ன செய்யும் அப்படின்னா மேலே ஏறும். பிகாஸ் ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு நான் கட்டியிருக்கேன். ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கட்டினேன்
அப்படின்னா இங்கே வெயிட் இழுக்க 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 இது என்ன செய்யும் அப்படின்னா மேலே அப்பாகும், மேலே ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை தாங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பிங்கிறது இங்கே கீழே இறங்குது தான் எடுத்துக்கிடுவோம். அப்போ கியூங்கிறது மேலே பார்க்க ஏறும், மேலே ஏறும் இதில். ஓகே, ஸோ இப்போ பிங்கிறது கீழே இறங்குற மாதிரி தான் எடுக்க சொன்னேன். கரெக்டாக பிங்கிறது டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. அப்போ ஃப்ரிக்ஷன் எங்கே பார்க்க ஆக்ட் ஆகும்? ஃப்ரிக்ஷனுங்கிறது அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக ஆக்ட் ஆகும். ஸோ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனாக இங்கே எனக்கு இந்த பிஎங்க ஆப்ஜெக்ட் கீழே பார்க்க இறங்க போகுதுன்னு சொல்லி சொன்னேன். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் இங்கே. ஸோ அப்போ மியூஆருங்கிறது எனக்கு இந்த சைடில் ஆக்ட் ஆகும். ஏன் மியூஆர் எடுத்துக்கிட்டோம், ஏன் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸுங்கிறத எஃப்னு எடுக்கல அப்படின்னா பிகாஸ் இங்கே ஸ்லிப்பிங் மீன்ஸ் லிமிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. லிமிட்டிங்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும், லிமிட்டிங்னா மியூஆர் அப்படி சொல்லி தெரியும். அந்த ஆறுங்கிறது இந்த இடத்துல உள்ள நார்மல் ரியாக்ஷன். அப்போ இதே மாதிரி இப்போ இங்கே நான் பார்க்க போகிறேன். இங்கே பார்க்கும்போது இது எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது எனக்கு கீழே இறங்க இது எனக்கு மேலே ஏறுன்னு சொன்னேன்னா, ஸோ இது எனக்கு மேலே ஏறுனுச்சு அப்படின்னா ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இது எனக்கு மேல் நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் எனக்கு எங்கே ஆக்ட் ஆகும்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். ஸோ இதை நான் ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மியூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒய் வி நாட் மியூஎஸ்? பிகாஸ் இங்கே உள்ள நார்மல் ரியாக்ஷன் எனக்கு எஸ்ஸு. ஸோ அதனால் மியூஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். எப்போவுமே மியூஆரும் போடக்கூடாது, மியூ இன்ட்டு இந்த நார்மல் ரியாக்ஷனை போடணும். ஸோ இங்கே உள்ள நார்மல் ரியாக்ஷன் எஸ்ஸுங்கிறதுனால நான் மியூ எஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன். ஸோ படம் ஃபுல்லாக சொல்லியாச்சு. இனிமேல் ஜஸ்ட் கால்குலேஷன்ஸ் மட்டும் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் சொன்னதான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். லெட் பி பி ஆன் த பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன்வர்ட்ஸ். இது நானாக தான் எடுத்துக்கிட போகிறேன். பிங்கிறது பாயிண்ட் ஆஃப் மூவிங் டவுன்வர்ட்ஸ், அதாவது கீழ் நோக்கி மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்லிப்பிங் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். அப்போ கியூ வில் பி மூவிங் அப்வர்ட்ஸ். அப்போ கியூங்கிறது மேலே நோக்கி மூவ் ஆகும். ஏங்கிறது நான் சொன்னேன், ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங்கை வச்சு கட்டி வச்சுருக்கோம், ஒரு கயிறை வச்சு கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். லிமிட்டிங் ஃப்ரிக்ஷன் மியூ ஆர் வில் ஆக்ட் ஆன் பி அப்வர்ட் த இன்க்ளைன் பிளேன் and limiting friction mu s will act on q downwards the inclined plane அப்படி சொல்லி இருக்கும். பிகாஸ் நான் இப்போ என்ன சொன்னேன், இது கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும், இது கீழ் நோக்கி மூவ் ஆகும். அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் மேல் நோக்கி ஆக்ட் ஆகும். இந்த ஆப்ஜெக்ட் மேல் நோக்கி மூவ் ஆகும், அப்போ ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸ் கீழ் நோக்கி ஆக்ட் ஆகும். அதை தான் அங்கே சொல்லியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள். கன்சிடரிங் த யூக்லிபிரியம் ஆஃப் பி, ஓகே, and resolving along and perpendicular to the plane CA we have. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஒரு பிளேனை மட்டும் சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ இந்த ஒரு பிளேனை நான் along and perpendicular வச்சு ரிசால்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஒரு பிளேனை மட்டும் நான் ஃபஸ்ட்டு தனியாக படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். பிகாஸ் இதை படம் வரையணுங்கிற அவசியம் இல்லை, நான் உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி படம் வரைஞ்சிக்கிட்டேன். இதில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் ஆக்ட் ஆகுதோ இந்த இருக்கலாம், இந்த இன்க்ளைன் பிளேனை மட்டும் அப்படி தூக்கிக்கோங்க. இந்த எல் ஷேப் மாதிரி இருக்கா, ஸோ இந்த பிளேனை மட்டும் அப்படி தூக்கிக்கோங்க. அதை அப்படி இங்கே தனியாக நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்ம பிங்கிற இந்த பாயிண்டில் இந்த பிங்கிற பாயிண்டாக இருந்துச்சு. இங்கே ஆறுங்கிறது நார்மல் ரியாக்ஷன் ஆக்ட் ஆனிச்சு, டீங்கிற டென்ஷன் ஆக்ட் ஆனிச்சு, மியூஆருங்கிறது மேல் நோக்கி ஆக்ட் ஆனிச்சு, இங்கே ஆல்ஃபாங்கிறது ஆங்கிளாக இருந்துச்சு, ஏபிங்கிறது என்னது ஹரிசாண்டல் லைனாக இருந்துச்சு. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே போன படத்தில் இருந்தது தான். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆறுன்னு இருந்துச்சு. ஸோ அந்த ஆறை கொஞ்சம் கீழே வரைக்கும் நீட்டி விட்டுக்கலாம். ஸோ அது பெர்பெண்டிகுலர் லைன் தான், இதுக்கு பெர்பெண்டிகுலராக உள்ள லைன் தான். ஸோ இந்த ஆறுங்கிறத நான் அப்படி கொஞ்சம் அப்படி கீழே நீட்டி விட்டுக்கிட்டேன். ஓகே, இது ஆல்ஃபாவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிளும் ஆல்ஃபாவாக தான் இருக்கும். நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸில் பார்த்தாச்சு, இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லியிருந்தேன். இங்கே ஆல்ஃபா அப்படின்னா இது 90 டிகிரியாக இருக்குமா, பிகாஸ் இது ஒரு ஹரிசாண்டல் லைன், இது ஒரு வெர்டிக்கல் லைன், இது 90 டிகிரியாக இருக்கும். அப்போ இது ஃபுல்லாக என்னவா, இது எனக்கு என்னவா இருக்கும், 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கும். இது 90 மைனஸ் ஆல்ஃபாவாக இருந்தால் இது எனக்கு ஆல்ஃபாவாக தான் இருக்கும். பிகாஸ் இது ஃபுல்லாக எனக்கு 90 டிகிரியாக இருக்கும். இது ஒரு ஹரிசாண்டல் லைன், இது ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் மாதிரினா இது எனக்கு பெர்பெண்டிகுலராக இருக்கும். அதனால் இது எனக்கு ஆல்ஃபாவாக இருக்கும். இப்போ ரிசால்வ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் எதை ஒட்டி இருக்கோ அந்த லைனை என்ன சொல்லுவோம், டபிள்யூ காஸ் ஆல்ஃபான்னு எடுப்போம். சம்மந்தமே இல்லாத லைனை டபிள்யூ சைன் ஆல்ஃபான்னு எடுப்போம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரிசால்வ் பண்ணுறேன் அப்படின்னா அலாங் வச்சு பாருங்கள். இந்த சைடு என்னென்னலாம் போகுது, மியூஆருங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, டீங்கிற ஒரு ஃபோர்ஸ் இருக்குது. அப்போ மியூஆர் ப்ளஸ் டி ஈக்குவல் டு இந்த சைடு என்ன ஃபோர்ஸ் போகுது, டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது போயிருக்கு. ஸோ டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதிக்கிட்டேன். பெர்பெண்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன ஃபோர்ஸ்லாம் போகுது, மேல் நோக்கி ஆறுங்கிறது மட்டும் போகுது. கீழே பார்த்தோம் அப்படின்னா டபிள்யூ காஸ் ஆல்ஃபா மட்டும் போகுது. ஸோ டபிள்யூ காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன அப்படின்னா இந்த ஆறுங்கிற இந்த வேல்யூ கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் கொண்டு போய் போட்டிருக்கேன். ஸோ மியூ ஆருக்கு பதிலாக என்ன வேல்யூ போட்டிருக்கேன், டபிள்யூ காஸ் ஆல்ஃபாங்கிறத போட்டிருக்கேன்னா. ஸோ இதில் இருந்து டீங்கிற வேல்யூ மட்டும் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஸோ டி எங்கோடி வச்சுக்கிட்டு இந்த டைம் எங்கோடி மைனஸில் கொண்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. திஸ் இஸ் ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கிடுதேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த ஏசிங்கிற பிளேனை நான் ரிசால்வ் பண்ணி அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் வச்சு நான் ரிசால்வ் பண்ணேன். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சிபிங்கிற பிளேனை என்ன செஞ்சிடலாம், அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் வச்சு ரிசால்வ் பண்ணலாமா. ரிசால்விங் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த பிளேன் சிபி. ஓகே, இப்போ நம்ம அதே மாதிரி சிபிங்கிற பிளேனை அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் வச்சு ரிசால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எல் ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஷேப், அதாவது இந்த லைன்
சிபிங்கிற அந்த லைனும் ஏபிங்கிற இது ஒரு இன்க்ளைன் பிளேன் தானே எனக்கு. ஸோ இதில் உள்ள அவ்வளோ ஃபோர்ஸஸையும் நம்ம அப்படி திருப்பி கொண்டு வர போகிறோம். ஸோ அதை அங்கே திருப்பி தனியாக படம் வரைஞ்சி வச்சுக்கிட்டேன். கவனிச்சுக்கோங்க, இந்த படமும் வரையணும் அவசியம் இல்லை. பட் வரைஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகே, அதில் உள்ள மாதிரி ஆங்கிள் என்னவா இருந்துச்சு, பீட்டாவாக இருந்துச்சு. ஸோ இங்கே டீயாக இருந்துச்சு, இங்கே அதேமாரி எஸ்ங்கிறது ஆக்ட் ஆனிச்சு, மியூஎஸ் ஆக்ட் ஆனிச்சு, எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த எஸ்ங்கிற இந்த பெர்பெண்டிகுலர் லைனை இன்னும் கொஞ்சம் நீட்டி விட்டுக்கிட போகிறேன். ஸோ இங்கே பீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா இங்கேயும் பீட்டாவாக தான் இருக்கும். எப்படி அப்படிங்கிறது நம்ம இப்போ ஆல்ஃபாக்கு சொன்னோம்ல அந்த கான்செப்ட் மாதிரியே தான் இருக்கும். இங்கே 90 இருக்கும், இங்கே 90 மைனஸ் பீட்டாவாக இருக்கும். இப்போ இங்கே பீட்டாவாக இருக்கும். இது பீட்டாவாக இருந்துச்சு அப்படின்னா பீட்டாவை இந்த ஒட்டி உள்ள அந்த லைனில் என்ன ஆக்ட் ஆகும், எனக்கு டபிள்யூ காஸ் பீட்டான்னு ஆக்ட் ஆகும். சம்மந்தமே இல்லாத லைனில் டபிள்யூ சைன் ஆல்ஃபா அப்படிங்கிறது ஆக்ட் ஆகும். நம்ம எப்பவும் பார்க்க மாதிரி ரிசால்வ் பண்ணியிருக்கேன். ரிசால்வ் பண்ணுறதுலாம் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் ரொம்ப தெளிவாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அலாங் பாருங்கள், இந்த பிளேனுக்கு அலாங்காக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே டீங்கிறது ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இது ரெண்டு ஆக்ட் ஆகுது. அப்போ டி ஈக்குவல் டு திஸ் 4 ப்ளஸ் திஸ் ஃபோர்ஸ், கரெக்டாக? ஸோ இதை எழுதிக்கிட்டேன். அதே மாதிரி இந்த சைடு பார்த்தோம், அதாவது பெர்பெண்டிகுலராக பார்த்தோம் அப்படின்னா எஸ்ங்கிறது ஆக்ட் ஆகுது, ஆப்போசிட் டைரக்ஷனில் டபிள்யூ காஸ் பீட்டான்னு ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த எஸ் ஈக்குவல் டு டபிள்யூ காஸ் பீட்டான்னு எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் இந்த எஸ்ஸுங்கிற வேல்யூவை எடுத்து இந்த எஸ்ஸுங்கிற வேல்யூவை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் உள்ள இந்த எஸ்ஸுக்கு பதிலாக போடுதேன். ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக போட்டேன். அப்போ சப்ஸ்டியூட்டிங் 5 in 4 we get டி ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும், டபிள்யூ சைன் பீட்டா ப்ளஸ் மியூ இன்ட்டு டபிள்யூ காஸ் பீட்டான்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடச்சிட்டு ஈக்குவேஷன் 3 பாருங்கள், எனக்கு இந்த பிளேனை ஏசிங்கிற பிளேனை ரிசால்வ் பண்ணி எனக்கு டீன்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இதே மாதிரி சிபிங்கிற ஒரு பிளேனை எனக்கு ரிசால்வ் பண்ணி எனக்கு டீன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இங்கேயும் டி தான், இங்கேயும் டி தான். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணிடலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஈக்குவேட்டிங் த டூ வேல்யூஸ் ஆஃப் டி இன் 3 and 6 3 and 6ல் உள்ள அந்த ரெண்டு டீயும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ எப்படி வரும், டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் மியூ டபிள்யூ காஸ் ஆல்ஃபா. அந்த ஈக்குவேஷன்ஸில் உள்ள அந்த ஈக்குவேட்டிங் பார்ட்டை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இது ஈக்குவல் டு இதுன்னு இருக்குமா. ஸோ இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி இங்கே எழுதி வச்சுருக்கேன். டபிள்யூ சைன் ஆல்ஃபா மைனஸ் டபிள்யூ மியூ டபிள்யூ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு டபிள்யூ சைன் பீட்டா ப்ளஸ் மியூ டபிள்யூ காஸ் பீட்டான்னு சொல்லி எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் என்னென்னு பாருங்கள், இந்த ரெண்டு டேர்ம்லையும் என்ன காமனாக இருக்குது, டபிள்யூ காமனாக இருக்குது. ஸோ டபிள்யூ வெளியே எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு டேர்மில் என்ன காமனாக இருக்குது, டபிள்யூ காமனாக இருக்குது. ஸோ டபிள்யூ வெளியே எடுத்திருக்கேன். ஸோ இந்த டபிள்யூவையும் அடி கொடுத்துக்கிட்டேன். ஸோ அடி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா சைன் டேர்ம்லாம் ஒன் சைடு கலெக்ட் பண்ணுறேன், காஸ் டேர்ம்லாம் இன்னொரு சைடு கலெக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே சைன் ஆல்ஃபா இருக்குது, இங்கே சைன் பீட்டா, இங்கோடி வரும்போது மைனஸ் சைன் பீட்டாவாக வருமா. இங்கே மியூ காஸ் பீட்டா இருக்குது, இங்கோடி வரும்போது மியூ காஸ் ஆல்ஃபாவாக வருமா. ஸோ இந்த ரெண்டு டேர்ம்லேருந்து எதை காமனாக எடுத்துடலாம், மியூங்கிறத காமனாக எடுத்துடலாம். ஸோ மியூ காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு இருக்கும். சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா ஈக்குவல் டு மியூ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா அப்படிங்கிறது எனக்கு கிடச்சிருக்கும். இப்போ எனக்கு மியூங்கிறது தேவை. ஸோ மியூ ஈக்குவல் டு என்னங்கிறது பாருங்கள், மியூ ஈக்குவல் டு திஸ் வேல்யூ பை இது கிராஸ் மல்டிபிள் பண்ணி எனக்கு மியூ ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி இந்த வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுக்கு ஏற்கனவே we know that இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியல அப்படின்னா இப்போ தெரிஞ்சுக்கோங்க. sin a minus sin b equal to 2 cos a plus b by 2 sin a minus b by 2 and cos a plus cos b equal to 2 cos a plus b by 2 cos a minus b by 2. இது ட்ரிக்னாமெண்ட்ரியில் நம்ம 11th பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா, ஸ்டேட் போர்டில் 11th இருக்குது. ஸோ நீங்கள் இது படிக்கலை அப்படின்னா இப்போ படிச்சுக்கோங்க. இது ஒரு இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. ஓகேவா. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இதே மாதிரி தான் இருக்குது, சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டா. பட் இங்கே ஏ அண்ட் பிக்கு பதிலாக ஆல்ஃபா அண்ட் பீட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 2 sin ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 sin ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் மூலமாக இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் இருந்து எனக்கு கிடச்சிருக்கு. அதேமாரி 2 cos ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு வருமா. இப்போ என்ன பண்ணிடலாம், இந்த 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2வையும் காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி ரிமைனிங் டைம் என்ன இருக்கும் அப்படின்னா சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 பை காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 இருக்குமா. ஸோ சைன் பை காஸ் ஈக்குவல் டு டேன். அப்போ டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 அப்படிங்கிறது கிடைக்கும். மியூ ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடச்சிருக்கு, டேன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோம், மியூ ஈக்குவல் டு டேன் லேம்டா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். இதில் பார்த்துருக்கோம் ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறதுல நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மியூ ஈக்குவல் டு என்னதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம், டேன் லேம்டா அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ லேம்டாங்கிறது என்னது, ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்.
ஓகேவா. லேம்டாங்கிறது ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். மியூக்கு பதிலாக அப்போ என்ன போட்டுக்கலாம், tan லேம்டா போட்டுக்கலாமா. ஸோ இந்த ஈக்குவேஷனில் மியூக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், tan லேம்டா போட்டுக்கலாம். ஸோ நான் மியூக்கு பதிலாக tan லேம்டா போட்டிருக்கேன். tan லேம்டா ஈக்குவல் டு tan ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2ன்னு வரும். இங்கேயும் tan இருக்குது, இங்கேயும் tan இருக்குது. அப்போ tan என்னவாயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை 2 வருமா. ஸோ கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுங்க. 2 லேம்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். என்ன வரும், 2 லேம்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு வரும். தட் ஃபார் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 லேம்டான்னு எழுதிக்கலாம். நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ண சொன்ன ரிசல்ட் இதான். இப்போ ப்ரூஃப் பண்ண சொன்ன ரிசல்ட்டை பாருங்கள். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, த டிஃப்ரென்ஸ் ஆஃப் இன்க்ளினேஷன் ஆஃப் த பிளேன்ஸ். இன்க்ளினேஷன் என்னது, ஆல்ஃபா, இன்னொன்று பீட்டா. இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு என்னவா இருக்குமா, டபுள் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷனாக சொல்லி சொன்னாங்க. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது டபுள் ஆஃப் த ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன். ஆங்கிள் ஆஃப் ஃப்ரிக்ஷன்னா லேம்டா, டபுள் ஆஃப் தனா 2 லேம்டா. அப்போ இந்த ஆல்ஃபாக்கும் பீட்டாக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னது, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது 2 லேம்டான்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 2 லேம்டா அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ரொம்ப சிம்பிளாகவே ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகே, என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத மட்டும் இன்னொரு எடுத்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்னென்னா, கொடுத்துருக்கு இதுக்கு படம் வரைஞ்சிருக்கேன். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு படம் தான். நெக்ஸ்ட் இந்த படத்துக்குள்ளேயே நம்ம எல்லாம் பண்ணலாம். இங்கே இது மாதிரி போட்டு இங்கே ஆல்ஃபாங்கிறத போட்டுக்கிட்டு அதுக்கு ரொம்ப கொச்சன்னு இருக்கும் அப்படிங்கிறதுனால, ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் தனித்தனியாக படத்தை எடுத்து ரிசால்வ் பண்ணியிருக்கேன். இந்த பிளேனை வச்சு ரிசால்வ் பண்ணியிருக்கேன், தென் இந்த பிளேனை வச்சு ரிசால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ரிசால்வ் பண்ணும்போது எனக்கு 2 பிளேனை வச்சு 2 ரிசால்விங் பார்ட்டில் வந்து எனக்கு 1 டீங்கிற ஈக்குவேஷன், 2 இதுலேயே எனக்கு டீங்கிற ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த 2 டீயும் ஈக்குவேட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தேவையான ஆன்சர் ரொம்ப சிம்பிளாகவே கிடச்சிருது. முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இந்த ஃபார்முலா இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலை அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.